ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு எம்பி ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் அதை பாருங்கள். நான் கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணுவேன். ஓகேவாடா? ஓகேடா. நம்ம இப்போது போன பாட்டில் இருந்து ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஓகேவா? ஓகேடா. இப்போ லாஸ்ட் எபிசோடில் நான் எதில் முடிச்சிருப்பேன்னா, லிண்டாவும் கிம்மும் வந்து நம்ம டேவை தேடிட்டு இருந்திருப்பாங்க. பட் எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் தான் வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு. அதாவது நம்ம டேவோடைய அப்பாவை வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்ரஸ் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தனால நம்ம லிண்டாவும் கிம்மும் 2 பேருமா சேர்ந்து வந்து அந்த அட்ரஸை வந்து வாங்கிட்டு இருப்பாங்கடா. அதோட நான் லாஸ்ட் சீன் முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங் சீன் லிண்டாவை தாண்டா காட்டுறாங்க. அவள் நம்ம டேவோடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கும் போயிட்டு ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறா. என்னன்னு பார்த்தா அந்த அட்ரஸ் வந்து நம்ம டேவோடைய வீட்டு அட்ரஸ்ஸு. இப்போ அவளால் போயிட்டு டே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்க முடியாது. அதனால டேவாக வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்கிட்ட சொல்லி நம்ம டேவோடைய வீட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பேசஞ்சர் சீட்டில் நம்ம லிண்டா வந்து உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் டிரைவிங் சீட்டில் நம்ம கிம் வந்து எப்பவும் போல் ஃபேஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸ் வந்து யாருக்கும் ரிவைல் ஆகாத மாதிரி அப்படியே ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது எப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இந்த இடத்துல இப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஏர்போர்ட்டில் தாண்டா காட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம ஜங்குக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீச் ஆகுறாரு. வெளியே அவ்வளோ வேகமாக வராரு. வெளியே வந்த வேகத்துக்கு நம்ம ஜேஹோப்பை பார்த்த உடனே அவர் எடுத்துகிட்டு வந்த காரில் போயிட்டு உட்காந்துட்டு ஃபோனை எடுத்து முதல் வேலையாக நம்ம டேக்கு தான் கால் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து போன வாட்டி நம்ம லிண்டாவோடைய அப்பாவை கொன்னதுக்கப்புறமேட்டு லிண்டா கிட்டேருந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஜங்குக்கு வந்து கனடாக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஜங்குக் வந்து அப்போ தான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததும் அந்த வந்த வேகத்துலேயே நம்ம டேக்கு கால் பண்ணேன். பட் நம்ம டே வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. கால் மேலே கால் போயிட்டுருக்கு. பட் நம்ம டே வந்து கால் எடுக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படி பயமாக இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜேஹோப்பை பார்த்து, ஜேஹோப் ஏன் இன்னும் டே கால் அட்டன் பண்ணாமல் இருக்கான்? மேபி ஆஃபீஸில் எதனாவது மீட்டிங் இருக்கலாம். இன்றைக்கி அவனுக்கு ஆஃபீஸ் லீவு. அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலன்னு சொன்னான் என்கிட்ட. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அவன்கிட்ட கிளம்பும் போது மெசேஜ் பண்ணேன். அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லைன்னா இன்றைக்கி போகலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ அவன் வீட்டுக்கு போய்ட்டு முதல்ல வண்டியை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம ஜேஹோப் கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி நம்ம ஜேஹோப்பும் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவுடைய வீட்டு பக்கமாக வண்டியை விட, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு போகிற வழியில் டேவை பார்த்தியா, அவன்கிட்ட போய் பேசுனியா, அவன் எங்கன்னு போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜேஹோப் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கு ஜேஹோப்பும் நம்ம ஜங்குக் கிட்ட, ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி டே கிடையாது. அவன் உங்ககிட்ட நல்லா பேசுகிறான்ல, அதே மாதிரி தான் அவன் வெளியும் இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அவன் தனியாக இருக்கிறதோ இல்லை யார்கிட்டயாவது போய் பேசுகிறதோ இல்லை அவனை யாரோ ஃபாலோ பண்ணுறதோ எதுவுமே இல்லை ஜங்குக். நீ அதை நினச்சி பயந்துட்டுருக்க. முதல்ல அதை விடு. இல்லை இல்லை ஜேஹோப், எனக்கு நல்லா தெரியும். இந்த லிண்டாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எதுனா ஒன்று வேணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக அதை அடையாமல் விட மாட்டான். அப்படி அதுக்கு அவள் கிடைக்கலனாலும் அதை மற்றவங்க யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஆக்கிடுவாங்க. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அவளுக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கிடைக்க போகிற டேவை பற்றி அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் பயந்துட்டுருக்கேன் மீன்ஸ் டேனால நான் பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு கோவத்தோடு பேசிகிட்ருக்க. நம்ம ஜேஹோப்க்கு எல்லாமே புரியுது. இப்போ உடனே அவர் அப்படியே தலையாட்டிக்கிட்டே காரை டேரெக்டாக நம்ம டேவுடைய வீட்டு பக்கம் விட அங்கே போயிட்டு டோரை போயிட்டு நாக் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு போயிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்க ஒரு பர்சன் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம டேவுடைய அப்பாடா. வந்து டோரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, யார் நீ? அங்கிள் நான் ஜங்குக்கா? ஜங் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ தானா நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? அங்கிள் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மைண்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. டே அவங்க எங்க? டேவா? டே எதுக்கு உனக்கு? அவனை பற்றி ஏன் கேட்குறா? இல்லை அங்கிள், நான் டேக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் கால் அட்டன் பண்ணல. மேபி வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் டேவை கூப்பிட்றீங்களா? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாரு,
டேவை தேடி இன்னொரு வாட்டி இங்கே வர வேலைலாம் வச்சுக்காத. டேலாம் கிடையாது, கிளம்பு. அங்கிள் எனக்கு புரியுது, பட் உங்கள் பிஸ்னஸ் மைண்டை அப்புறமேட்டு என்கிட்ட காட்டுங்க. இப்போ நீங்கள் காட்டினீங்கன்னா அது உங்கள் பையன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். தயவு செஞ்சு டேவாங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கோபத்தை வெளியே காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேஹோப்புக்கு புரியுது நம்ம ஜங்குக்கு வந்து எந்த அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. கொஞ்சம் விட்டால் அடிச்சிருவார், அந்த நிலைமையில இருக்கார். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு முன்னாடி நம்ம ஜேஹோப் வந்து நின்றுட்டு அவங்க அப்பாவை பார்த்து, சார் நான் இவருடைய அசிஸ்டன்ட் தான். எங்களுக்கு டேயோங்க எப்பயோ பார்த்தாகணும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ டேயோங்க எங்கன்னு சொல்லலைன்னா உங்கள் பையன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். அதனால தான் கேட்குறோம், கொஞ்சம் சொல்லுங்கள் டேயோங்க எங்கே? டேவை பற்றி சொல்ல முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவோடைய அப்பா வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போக, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்த கோவத்துக்கு டோர் அப்படியே உடச்சி தள்ளிட்டு உள்ளே போய் நிற்க. இப்போ உடனே அவர் ஒரு மாதிரி வைட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ கோவம் இருக்குது. இப்போ உடனே அவர் அதுக்கப்புறமேட்டு இவன்ட்டு கேட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காரு, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேவோடைய ரெஸ்பான்ஸ் வீட்டுக்குள்ளேருந்து வரவே இல்லை. அப்போ தான் புரியுது நம்ம ஜங்குக்கு நம்ம டே வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ ஆஃபீஸ் தான் போயிருப்பானோ, சொல்லாமல் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இடத்துல ஒரு மாதிரி வைட் அண்ட் வியர்ட் ஐஸோடு அந்த இடத்துல அப்படி நின்றுட்டுருக்காரு. பட் அது எதுவுமே கண்டுக்காமல் உள்ள டே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அப்படியே ஹரிபரியாக நம்ம ஜேஹோவை கூப்பிட்டு, டே இங்கே இல்லை, நம்ம கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்ட ஆன் த வெளியே சொல்ல, நம்ம ஜேஹோப்பை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜேகே வந்து அப்படியே அழகாக காரில் ஏறிக்கிறாரு. இப்போ டக்குன்னு காரை ட்ரைவ் பண்ண நேராக அங்கே நம்ம டேயோடைய ஆஃபீஸ்க்கு தாண்டா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் டே இல்லை. சரி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே, காஃபி ஷாப் எதனா போயிருப்பானோன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து தேடுறாங்க. பட் அங்கே எங்கேயுமே டே இல்லை. சரி ஒருவேளை எதனா ஆஃபீஸ்க்கு மீட்டிங் எதனா போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸோடைய ஷெட்யூல் செக் பண்ணி பார்த்தா மீட்டிங் எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் குடுக்குடுன்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வராரு. அதில் யாரோ காலில் இருக்கா மாதிரி சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி மண்டை குழம்பி போய் உட்காந்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு ஜிமினை பார்த்து, இந்த நேரத்தில் யாரும் கால் பண்ணுறா? தெரியல ஜங்குக்கும் பேர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ உடனே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம ஜங்குக்கு அந்த மொபைலை வாங்கி காதில் வச்சுட்டு, ஹலோ ஜங்கு, என்னுடைய குரல் உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரையோ தேடிட்டுருக்கா மாதிரி இருக்கே. ஹலோ, யார் அது? ஐயோ ஜங்குக்கு என்ன அதுக்குள்ளே என்ன மறந்துட்டேன்? நீ என்னெல்லாம் மறக்க மாட்டியே. லிண்டா டே எங்க? இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஆமாம், டே எங்கே போனா? லிண்டா கோவத்தை கலப்பாத, மரியாதையாக டே எங்கே இருக்கான் சொல்லு, இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். ஓ பா ஜங்கு, ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப கோவமாக இருக்க போலியே. இந்த எரியிற நெருப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பார்ப்போமா எப்படி எரியுதுன்னு? லிண்டா நீ ஓவராக பேசிகிட்ருக்க. மரியாதையாக டே எங்கே இருக்கா சொல்லு, உன்னை நேரில் பார்த்தன்னா அதுதான் உன்னுடைய லாஸ்ட் மினிட்டாக இருக்கும். அதை தான் ஜங்குக் நானும் கேட்குறேன். டே எங்கே போனா? லிண்டா என்ன பேச வைக்காத. டே எங்க? ஓவரா துள்ளாத ஜங்கு, என்கிட்ட தான் இருக்கான் டே. இப்போ என்ன உன் ஆசை காதலன் தானே? ரொம்ப துடிக்கிறான், பார்க்குறியா? பார்க்கணுன்னா நேரில். ஆனால் ஒன்று, வரப்போ உன்னுடைய சொத்து பத்திரம், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே A to Z. எந்த அளவுக்குனா நீ நடு தெருவுக்கு வரணும் ஜங்கு. எப்படி நடு தெருவுக்கு வரணும்? இந்த டேக்காக, உன்னுடைய காதலுக்காக நீ நடு தெருவுக்கு வரணும். அப்போ தான் அவன் உனக்கு உயிரோடு கிடைப்பான். எல்லா டாக்குமெண்ட்ஸோடு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். எப்படி வசதி?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தென்னாவட்டா நம்ம ஜங்குக் கிட்ட பேசுகிறா அவள். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் இதை விட்டால் வேறு வழி கிடையாது, இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்ல அவள் வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் வந்து சொல்கிறாடா. இப்போ டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. இப்போ இவர் கால் கட் பண்ண உடனே இவரை சுற்றி நம்ம யூங்கிலேருந்து நம்ம நாம்ஜின்னு அப்புறமேட்டு நம்ம சின்ன எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஆஜராயிடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அப்படியே ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. காரில் தனியாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு நம்ம லிண்டா சொன்ன ப்ளேஸ்க்கும் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு கார் வருது. இப்போ அந்த காரில் ஏறி நம்ம ஜங்குக்கு அப்படி போயிட்டுருக்க. அங்கே வந்து வேற ஒரு டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணி நம்ம லிண்டாவோட ப்ளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி லிண்டா வந்து டேவை எங்கே வச்சுருக்கான்னா கிம்மோடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் போயிட்டுருக்க காரு டேரெக்டாக ஒரு பெரிய மேன்ஷனில் போயிட்டு ஸ்டாப் ஆக, இப்போது அந்த மேன்ஷனை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே நம்ம ஜங்குக் வந்து கையில் ஒரு பேக்கோடு வந்து நம்ம ஜங்குக் வந்து காரை விட்டு இறங்குறாரு. நம்ம ஜங்குக் வந்து இறங்கின அடுத்த செகண்ட் அவர் வந்து லிண்டாவுக்கு கால் பண்ண, லிண்டா இப்போ கால் அட்டன் பண்ணி சொல்லு ஜங்குக், வந்துட்டியா? வந்துட்டேன். எங்கே வரணும்? அந்த மேன்ஷன் இருக்குல்ல, அப்படியே உள்ள வா. வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து அந்த மேன்ஷனுக்கு உள்ளே அப்படியே என்ட்ராக உள்ளே போகும்போதே பார்க்குறாரு சுற்றி முற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க, கையில் கன்னோடு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு 2 பாடி கார்ட்ஸ் வந்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போக, அந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குடா, பட் ரொம்பவும் பெருசு. அந்த ரூமில் வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய ரூம், அதில் ஒரு பெரிய விண்டோஸ் இருக்குது. அங்கே நின்று பார்த்தா அந்த சிட்டியோட ஹோல் வியூ தெரியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் நடந்து போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு பெரிய டெஸ்க் இருக்குது. அந்த டெஸ்க் பக்கத்துலேயே வந்து சின்ன பார் மாரி செட்டப்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு பெட்ரூம்குள்ளேயே இவ்வளோ செட்டப் இருக்கா. நம்ம ஜங்குக் வந்து நேராக அந்த ஒரு ரூம்குள்ளே தாண்டா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போதே அந்த இடத்துல லிண்டா வந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய சேர் மேலே வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக் வந்து ஆப்போசிட்டில் நின்றதை பார்த்ததும் நம்ம லிண்டாக்கு வந்து அப்படியே என்னமோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸில் ஒரு வலினஸ்ஸு, ஒரு அப்பாவியான ஒரு தன்மை, இதெல்லாம் பார்த்ததும் நம்ம லிண்டாக்கு உடனே இந்த உலகத்தையே இப்படி வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வர, இப்போ உடனே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஜங்குக் முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்து, என்ன ஜங்குக், ஒரு சாதாரண பையனுக்காக ஒரு சொத்தையை எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்க எனக்கு, கொடு, எல்லாத்தையும் கொடு, முதல்ல டே எங்கன்னு சொல்லு. டே அவன் இருக்கான், கொடு, முதல்ல டே எங்கன்னு சொல்லு, அப்போ தான் நான் கொடுப்பேன், அவனை முதல்ல என் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அப்படியே டேவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் நம்ம லிண்டா வந்து காட்டவே மாட்டேங்கிறா. டேவை வந்து கொடுக்க மாட்டேன், காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக் வந்து கோவமாயிட்டு லிண்டா கிட்ட, இங்கே பாரு லிண்டா, நீ என்கிட்ட டேவை கொடுக்குறன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் என்னுடைய எல்லா பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீ டேவை என்கிட்ட கொடுக்கலன்றப்போ இதில் இருக்க ஒரு சல்லி பைசா கூட உனக்கு சொந்தம் கிடையாது. டேவை இல்லை என் கண்ணில் கூட காட்டல, நீ எப்போ டேவை காட்டலையோ அப்போ நான் இதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து வந்து கீழே ஹாலுக்கு வந்துட்டாரு. ஹாலுக்கு வந்ததும் நம்ம லிண்டாக்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன இவன் டேவை வச்சுருக்கோன்னு சொல்கிறேன், ஆனால் இவன் பாட்டு நடந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஃபேஸோடு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து கீழே ஹாலுக்கே வந்துடுறாரு, பெரிய மெயின் ஹாலுக்கே வந்துடுறாரு. அந்த இடம் ரொம்பவும் பெருசுடா, ஃபுல்லாக செவர்லேருந்து சீலிங் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸு, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற லைட்டுக்கும் அதுக்கும் செம்ம லக்ஸியரஸான பிளேஸ் அது. அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து டேரெக்டாக மெயின் கேட் நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ண. இப்போ உடனே நம்ம லிண்டா தான் மேலே படிக்கட்டிலேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்து, ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அங்கேன்னு இல்லை, உன்னுடைய உயிர் என் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கோவம் கலந்த ஒரு வாய்ஸோடு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நடக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு லிண்டாவை பார்த்து திரும்ப, இப்போ உடனே நம்ம லிண்டாவை தான் காட்டுறாங்க. அவள் கையில் கன் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை நோக்கி நடந்து வர. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு கன்னை வந்து எடுத்து அப்படியே லோட் பண்ணி லிண்டா பக்கமாக பாயிண்ட் பண்ண. இப்போ உடனே லிண்டா புரிஞ்சுக்கிறா நம்ம ஜங்குக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு அவள் தான்,
ஜங்குக், மரியாதையாக அந்த கன் எடுத்து கீழே போட்டுரு. அப்படி இல்லைன்னா உன்னுடைய அழகான காதலனுடைய முகம் செதஞ்சு போயிடும். சும்மா சொல்லக்கூடாது. என்னை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். என்னையும் மிஞ்சிருவான் போல. அவ்வளோ அழகாக இருக்கான் அவனுடைய ஃபேஸ். அதுக்கப்புறம் நீ பார்க்க முடியாத அளவுக்கு நான் சிதைச்சி விட்டுருவேன். மரியாதையாக அந்த கண்ணை கீழே போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி பயமுடுத்துகிற மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பாயிண்ட் பண்ண மாதிரி அப்படியே நின்றுட்டே தான் இருக்காரு. கண்ணை ஒரு இன்ச் அவர் கீழே இறக்கல. இவர் இப்படி நின்றுட்டுருக்கா. டப்பு டப்பு டப்புன்னு அந்த இடம் ஃபுல்லாக புல்லட் பறக்குது. எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. அங்கே இருக்கிற பாடிகார்ட்ஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த மெயின் ஹாலில் நம்ம ஜங்குக், லிண்டா மட்டும்தான் இருக்காங்க. பட் புல்லட் வந்து மேலேருந்து யாரோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு சுத்தமாக தெரியல. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி அந்த புல்லட்டில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் நவுந்துட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு ஒரு பர்சன் அந்த பெரிய மேன்ஷனுடைய ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராரு. கையில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்னை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கே எய்ம் பண்ணி ஃபுல்லாக ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ தான் வந்து அங்கே பறக்கிற புல்லட்லேருந்து மிஸ் ஆகிக்கிட்டே நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய மேன்ஷன்லேருந்து மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு பர்சன் கீழே இறங்கிக்கிட்டு ஜங்குக்கை மட்டுமே கரெக்டாக ஒரு ஃபேஸ் கிட்ட கன்னை வச்சு அப்படியே நம்ம ஜங்குக்கை மட்டுமே பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படி ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் யார் அது, யார் அவன் சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து பாயிண்ட் பண்ணி ஒரு புல்லட் இறக்கிட்டேன்னா அவன் காலி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவருடைய சைடில் இருந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பாயிண்ட் பண்ண முடியலை. அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவரால் அந்த கன்னை அவர் கையிலேருந்து அவர் கண்ணு பக்கத்தில் கூட கொண்டு வர முடியல கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த பர்சன் அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே கீழே மெயின் ஹாலில் நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ உடனே அங்கே இருக்கிற லிண்டா, கிம் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சவுண்டாக கத்த. இப்போ உடனே கிம் தான், என்ன லிண்டா உட்காந்து பேசிகிட்ருக்கா, அவன் வந்ததும் அவனை சுட்டு தள்ளிட்டு அவன் கையில் இருக்க பத்திரத்தை எடுக்கிறது தானே பிளான், எதுக்காக அவன்கிட்ட மிரட்டிட்டு பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபேஸில் இருந்து கட்டிகிட்டு இருந்த அந்த மாஸ்க் வந்து அவிழ்ந்து கீழே விழுது. கீழே விழுந்த அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு உயிர் இல்லை கையில். அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறாரு. நம்ம கிம் வந்து நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்ச உடனே டப்பு டப்புன்னு போட்டு சுட்டுட்டே தான் இருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் ஒரு புல்லட்டு, அவருடைய ஆர்ம்ஸில் ஒரு புல்லட்டுன்னு இறங்கிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த வலியை தாங்கிக்கிட்டு நம்ம கிம்முடைய ஃபேஸையே பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் லிண்டா வந்து டப்புன்னு கோபத்தில் கிம் மேலே வந்து ஒரு புல்லட்டை இறக்கிட, கிம் வந்து அவர் கையில் இருக்க கன்னையும் கீழே போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. கீழே படுத்துட்டுறாரு. கிம்முடைய ஷோல்டர் பக்கத்தில் வந்து புல்லட் வந்து இறங்கிடுதுடா. அவரால் அசையவே முடியல. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட நம்ம ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. கிம் வந்து கீழே விழுந்து அன்கான்ஷியஸ் ஆன உடனே இப்போ லிண்டா கூட பெருசாக எடுத்துக்காமல் டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு கிம்மை எடுத்து அப்படியே அவருடைய மடி மேலே வச்சுட்டு போட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே டேப் பண்ணி, டே டே எழுந்துரு, டே கண்ணை திறந்து பாரு, டே என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முடைய ஃபேஸை பிடிச்சி டப்பு டப்புன்னு அடிக்க நம்ம லிண்டாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவனுடைய ஃபேஸை பிடிச்சி அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம லிண்டா வந்து அப்படி நம்ம ஜங்குக் பக்கமாக அப்படி கண்ணை வந்து எங் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய ஹாலில் நம்ம ஜங்குக் அண்ட் கிம்க்கும் நம்ம லிண்டாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருப்பாங்கடா. இவங்க வந்து இந்த ஃபீட் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டே நம்ம லிண்டா வந்து நம்ம ஜங்குக்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் கோவத்தை அடக்க முடியல. டக்குன்னு ஒரு புல்லட்டை எடுத்துட்டா. நம்ம ஜங்குக்கு ஷோல்டரில் ஒரு புல்லட்டை வாங்கிட்டு அதே மாதிரி ஆர்ம்ஸ்லேயே வந்து வாங்கியிருப்பார். இப்போ லிண்டா அடுத்து ஒரு புல்லட்டை இறக்க அது நம்ம ஜங்குக்குடைய முதுகில் வந்து விழுது. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த வலியும் தாங்கிட்டு கீழே படுத்துட்ருக்கு. கிம்மியை தான் இழுத்துட்ருக்காரு. நம்ம லிண்டாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்காக கிம்மை பிடிச்சி எழுப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகுறாரு. அவருக்கு வந்து நிறைய ப்ளீடிங்ஸ் இருக்கனால அப்படியே அன்கான்ஷியஸ் ஆக இப்போது அந்த அன்கான்ஷியஸ்னஸில் இருக்கும் போதே நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குது. திரும்பியும் அந்த ரூம் ஃபுல்லாக எங்கே இருந்தும் புல்லட் பறக்குது. எங்கே இருந்துன்னு தெரியல. பட் ஒரு பர்சன் வந்து ஷூட் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு நல்லா தெரியுது அந்த அரை மயக்கத்துலேயும். பட்
அந்த புல்லட் வந்து லிண்டா கிட்டேருந்து வரல, அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் கிட்டேருந்து வரல. திரும்பியும் இந்த புல்லட் வந்து மேலே ரூம்லேருந்து தான் வருது. மேலே வந்து யாரோ வந்து காரிடோர்லேருந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது அந்த கன் சவுண்ட் வந்து நம்ம ஜங்குக்கு கிட்ட கேட்க, இப்போ உடனே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லேடி நம்ம லிண்டா வந்து பாயிண்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டு வராங்க. லிண்டா வந்து அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம லிண்டாவால் எங்கேயுமே ஓட முடியல. கரெக்டாக ஒரு பிளாக்ல போய்ட்டு அப்படியே மாட்டிக்கா. இப்போ உடனே அந்த லேடி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிண்டாவை பார்த்து டப்பு 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 டப்புன்னு புல்லட்டை இறக்கா. கரெக்டாக லிண்டாவோடைய செஸ்ட்டு, அவருடைய ஸ்டமக்கு, ஹிப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி புல்லட் பாயுது. அந்த இடத்துல லிண்டா வந்து கீழே விழுந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகிடுறா. இப்போது அந்த லேடி நேராக கிம் பக்கத்தில் வந்து கிம்முடைய ஃபேஸை பிடிச்சி அப்படியே அடிச்சு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேடி கொஞ்சம் அப்படியே அழுற மாதிரி போக நம்ம ஜங்குக்கும் ஒன்றுமே புரியல. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகுறாரு. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கா யாரோ ஒருத்தவங்க, ஜங்குக்கா ஜங்குக்கா கண்ணை திறந்து பாரு, ஜங்குக்கா ப்ளீஸ் கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நான் வந்திருக்க, கண்ணு தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பிடிச்சி யாரோ டேப் பண்ணுறாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம டேயோடைய லேபில் வந்து நம்ம ஜங்குக்குடைய ஹெட் வச்சு அப்படியே படுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே பிடிச்சி அப்படியே எழுப்பிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி அங்கங்கே வந்து புல்லட் வந்து வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல ப்ளீடிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அப்படியே அந்த சீனை அந்த இடத்துல கட் பண்ணுறாங்கடா. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவருக்கு வந்து அந்த புல்லட்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அவரை வந்து ப்ராப்பராக வந்து படுக்க வச்சுருக்காங்க. அவருக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு பர்சனும் வந்து படுத்துட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிம் தான் படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அப்படியே பொறுமையாக மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு கண்ணும் அப்படி திறந்து அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்க என்னென்னு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அடுத்த செகண்ட் அவருடைய கண்ணு வந்து தேடுற பர்சன் டே தான். டே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட நம்ம ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணதை பார்த்த உடனே நம்ம டே வந்து கொடுக்குறன்ட்டு நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு, ஜங்குக் நான் இங்கே தான் இருக்கேன் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்டில் கை வச்சு அப்படி லைட்டாக தடவி கொடுக்க நம்ம ஜங்குக்கும் வந்து பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. எப்படியோ நல்லா இருக்கே அது போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து ரைட் சைட் திரும்ப ரைட் சைடில் பார்த்தா இன்னொரு பர்சன் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸ் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் படுத்துருக்கிறதும் டே தான். என்ன இது, இவன் எங்கே படுத்துருக்கா, அப்போ ஏன் பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஷனோடு பார்க்க இப்போ உடனே நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்டில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு, ஜங்குக் அது என்னுடைய அண்ணன் கிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஒன்றுமே புரியல. என்னது இது அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு நின்றுட்டுருக்கா. இப்போ தான் வந்து ஒரு லேடி என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லிண்டாவை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி வந்து அந்த ரூம்குள்ளே வர இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து தெரியுது இந்த லேடி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த பெட்டில் அப்படியே லைட்டாக அப்படியே நிமிர்ந்து உட்கார ட்ரை பண்ணேன். இப்போ உடனே அந்த லேடி வந்து ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உனக்கு இப்போ எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கேட்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ தான் அந்த லேடி வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸ் அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு, நான் லிண்டாவோட அம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. என்னது லிண்டாவோட அம்மாவா, அவளுக்கு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம டேவையும் அவங்க அந்த லேடியவும் பார்க்க இப்போ உடனே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. என்னன்னா நம்ம லிண்டாவுடைய அம்மா வந்து இறந்துருக்க மாட்டாங்க. லீயோடைய உண்மையான ஃபேஸ் தெரிஞ்ச லிண்டாவுடைய அம்மா நம்ம லீயை வந்து, அதாவது நம்ம லிண்டாவுடைய அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம், பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் எதுவும் இல்லாமல் நான் மட்டும் ஒரு வாழ்க்கையை
ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டே வந்து வெளியே போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கடா. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு தனிமையாக ஒரு ஃபீல் ஆயிருக்கும். அந்த ஃபீலை நிறைவுபடுத்துறதுக்காக ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன்தான் நம்ம கிம். அதாவது இப்போ என்னன்னா, நம்ம டேவோடைய ஃபேமிலிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறப்போ, அதில் வந்து பொழைச்சது நம்ம டேவும், நம்ம டேவோடைய அப்பா மட்டும் இல்லை, நம்ம டேவோடைய அண்ணனான கிம்மும் கூட தான். நம்ம கிம்மும் வந்து அவருக்கு வந்து பாதி உசுரில் இருந்திருப்பாரு. பட் நம்ம டேவோடைய அம்மா தான் வந்து இறந்துருப்பாங்க. இப்போது அந்த பையனை வந்து காப்பாற்றி, அதாவது நம்ம கிம்மை வந்து காப்பாற்றி அங்கே உள்ள ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்க்கும்போது தான் நம்ம லிண்டாவோடைய அம்மா கிம்மை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம கிம்முக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிண்டாவுடைய அம்மா வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் பற்றி எல்லாமே டாப் டு பாட்டம் தெரியும். அவங்க பிஸ்னஸ் வேண்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுடைய பிஸ்னஸையும் அவங்களுடைய ஹஸ்பண்டான லீக்கிட்டே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எம்டியாக போயிருப்பாங்க. இப்போ நம்ம லிண்டாவோடைய அம்மாவுக்கு வந்து கிம் கிடைச்சதுனால கிம்க்கு வந்து பிஸ்னஸ் பற்றி எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டடியை வச்சு தான் அவன் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சரௌண்டிங்கில் நம்ம கிம்முடைய கம்பெனி வந்து டாப்பில் இருந்திருக்கும். அது பத்தாததுக்கு நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி எப்படியாவது கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிம் வந்து ஃபேஸ் தெரியாமல் சண்டை போடணுன்னு ஃபுல் மாஸ்க் கவர்டோட நம்ம ஜங்குக் கூட வந்து பீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம லிண்டாவோடைய அம்மா வந்து, அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் நம்ம கிம்முடைய அம்மா வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க. இது சொல்லும்போது நம்ம ஜங்குக்கு பாதி புரியுது, பாதி புரியல. நம்ம டேக்கும் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க, அண்ணாவும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது அட்லீஸ்ட் அண்ணனாவது பொழைச்சி ஒரு இடத்துல வாழ்ந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவு அவருக்கு கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸை லைட்டாக டேப் பண்ணால் இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட நம்ம டேவை பார்க்க, இப்போ உடனே நம்ம டேவும் ஆமாம் ஜங்குக்கா, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நான் சொல்லியிருக்கேன்ல அவங்ககிட்ட, எனக்கு அம்மா அண்ணா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் இறந்துருக்காங்க. என்னோடய அண்ணன் என்கிட்ட இல்லைனாலும் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு நல்ல மனசுக்கிட்ட உயிரோட ஒரு பையனாக வளர்ந்துருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. எனக்கு இன்னொரு உறவு இருக்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். என் அண்ணனை நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கா அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாரு. நம்ம கிம் வந்து இன்னமும் அன்கான்ஷியஸாக தான் படுத்திருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம கிம்முடைய அம்மா, அதாவது லிண்டாவுடைய அம்மா கிட்ட இப்போ கேட்குறாங்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், ஆமாம் நீங்கள் கிம்மை அடாப்ட் பண்ணீங்க ஓகே, பட் உங்களுடைய பயாலஜிக்கலாக டாட்டர் லிண்டா தானே, அப்போது ஏன் அவளை ஷூட் பண்ணீங்க? அது எல்லாம் அவங்க அப்பாவோட வளர்ப்பு. லிண்டாவுக்கு வந்து எப்போவுமே கெத்தாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அவள் அந்த கட்ஸை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணவ அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணான். நான் டிவோர்ஸ் ஆகி வரப்போ அந்த கோர்ட்டில் இருக்கும்போது அவள்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை, தயவு செஞ்சு உங்கள் அப்பா மாதிரி ஆகிடாத, நீயா வளருன்னா சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவள் கடைப்பிடிக்கல. அவள் சுத்தமாக மனுஷியே இல்லை, மொத்தமாக அரக்கியாக மாறிட்டா. இதுக்கப்புறமேட்டு அவள் இருந்தானா புதுசாக வாழ போகிற உங்கள் 2 பேருக்கும் கூட ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்பா. அதனால தான் நானே என் கையில் சுட்டு தள்ளிட்டேன். தேவையில்லை, எதுக்கு? அவள் என் பொண்ணே கிடையாது. நான் வளர்த்துருந்தா தானே என் பொண்ணு. நான் அவளை சின்ன வயசுலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவளுக்கு என் ஃபேஸ் கூட சரியாக ஞாபகம் இருக்காது. எதுக்கு? வேண்டாம், விடு. அதை பற்றி யோசிக்காத ஜங்கு. உன்னுடைய லைஃப் இப்போ புதுசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டே அவங்களோட ஸ்டார்ட் பண்ணு. டே ரொம்ப நல்ல பையன், எனக்கு கண்டிப்பாக தெரியும்.
ஏன்னா கிம் எப்படியோ அதே மாதிரி தானே டேவும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை பார்க்க கிம் வந்து அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. அவர் இன்னும் அன்கான்ஷியஸாக தாண்டா இருக்கார். அவர் அப்படியே அச்சசல் அச்சு எடுத்த மாதிரி நம்ம டே மாதிரியே இருப்பார். கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே வந்து ட்வின்ஸு. நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட அந்த கிம்மை வந்து பார்த்துட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் லைட்டாக ஷோல்டர்லேயே டேப் பண்ணி, எதுக்கு அவனே பார்த்துட்ருக்கா? இல்லை, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களே. ஆமாம் ஜங்குக்கா, நாங்கள் ட்வின்ஸு, அப்படி தான் இருப்போம். ஓ, ட்வின்ஸா? அதுக்குன்னு ஒரு இன்ச் கூட மாறாமலையா? ஏன் அந்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்கோமா? ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரி. ஆனால் நீ தான் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சாஃப்டாக நம்ம டீ கிட்ட சொல்ல, நம்ம டீ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, உனக்கு இந்த நிலமையிலையும் விளையாட்டு விட்டு போகாதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ண, இப்போ உடனே அந்த ஒரு அழகான ஒரு ஹாப்பி இது வந்து ஸ்டார்ட் ஆகுதுறாங்க. இப்போ இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா. அந்த ரூம் டோரை வந்து இவங்க இருக்கிற அந்த ப்ரைவசி ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அப்பா தான் உள்ளே வர. இப்போ உடனே நம்ம டே தான், அப்பா என்னப்பா நீங்கள் இங்கே? டே, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், எங்கே போயிருந்தா? அது அப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து சொல்லாத அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ உடனே நம்ம டேவும், இல்லைப்பா, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தா, வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஜங்குக்கு அடிபட்டுருச்சு, அதான் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொருத்தரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட இப்போ உடனே அவர் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்ம டே தான் அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சி அப்படி லைட்டாக அப்படி கூட்டிகிட்டு வந்து கிம் பக்கத்தில் நிற்க வைக்க, இப்போ உடனே கிம் வந்து அப்படிக்கா திரும்பி படுத்துட்ருக்காருடா. இப்போ நம்ம டேவுடைய அப்பா தான் நம்ம டேவுடைய ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு, கிம்மை பார்க்கவே இல்லை. என்ன டே, என்னாச்சு? பா, என்ன பார்க்காதீங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை கை காட்ட, இப்போ வந்து நம்ம டேவுடைய அப்பாவும் லைட்டாக கிம்முடைய ஃபேஸை வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஒயிட் ஐஸு ஒரு மாதிரி அப்படியே கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சிட்டு நம்ம டேவையும் கிம்மையும் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி தலையாட்ட, இப்போ உடனே நம்ம டேவுடைய அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. எப்படி டே இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்டே கேட்க, இப்போ உடனே நம்ம கிம்முடைய அம்மா வந்து நம்ம டேவுடைய அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம கிம்மை வந்து ஒரு ஆசிரமத்தில் பார்த்ததாகவும் அவன் ரொம்ப லோன்லியாக இருந்ததுனால நான் தான் அவனை அடாப்ட் பண்ணி வளர்த்தேன். அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன். அவனுக்கு பிஸ்னஸ் உட்பட எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவனை எதிர்ச்சியாக இந்த பக்கம் வந்துட்டுருக்கும் போது கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறப்ப தான் தெரிய வந்தது டே வந்து கிம்முடைய சிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சின்ன பொய்யோடு சேர்த்து ஒரு உண்மையை உடைக்கா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம கிம் வந்து அப்போ தான் லைட்டாக அப்படியே அந்த அன்கான்ஷியஸ்னஸ் வந்து அப்படியே கான்ஷியஸ் ஆகுறாரு. பொறுமையாக அப்படியே தலையாங்கன்னு எங்கன்னா ஆட்டிக்கிட்டு லைட்டாக அப்படியே கண்ணு திறந்து பார்க்க, அந்த வெளிச்சம் வந்து நம்ம கிம்க்கு ரொம்பவும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கூசுது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்க, அவரை சுற்றி நம்ம டே நிற்கிறாரு. டேவுடைய அப்பா நின்றுட்டுருக்காரு. அப்புறம் நம்ம கிம்முடைய அம்மா நின்றுட்டுருக்காங்க. பக்கத்து பெட்டில் நம்ம ஜங்குக் படுத்துட்ருக்காரு. இப்படி எல்லாருமே பக்கத்துலேயே இருக்கா. நம்ம கிம்க்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் அவங்க அம்மாவை பார்த்த உடனே அப்படியே நார்மல் ஆகிட்டு அவங்க அம்மாவை அப்படியே கிட்ட கூப்பிட, அவங்க அம்மாவும் அப்படியே அழகாக கிட்ட போயிட்டு கிம் அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம டே வந்து அந்த ஒரு தாய் பாசத்தை பார்த்து தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ உடனே நம்ம கிம்முடைய அம்மா தான் உடனே நம்ம டேவையும் கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாரு டே, இனிமேட்டு உனக்கு நானும் அம்மா, ஓகேவா? நானும் உனக்கு அம்மா தான். நீ என்ன அம்மானே கூப்பிடு. எனக்கு கிம் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும், ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே மனசார நம்ம கிம்முடைய அம்மா வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ நம்ம டே, கிம் 2 பேருக்குமே வந்து அவங்க அம்மா தான். அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒரு ஹாப்பினஸோட அவங்க 2 பேரையும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம கிம்முடைய அம்மா தான் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிம்முடைய அம்மா தான், "இங்க பாரு ஜங்குக், இதுக்கு முன்னாடி வரைக்கும் டே வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் கிம் மூலமா டே எனக்கு இன்னொரு பையனாயிட்டான். இது வரைக்கும் நீ டேவை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறமேட்டு என் டேவுடைய கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி இப்படி விளையாட்டுத்தனமாக முறைக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நானே அது கனவுல கண்டாலும் நடக்காது. நான் இனி டேவா என் உயிர் மாதிரி, என் உசுறு மாதிரி வச்சு பார்த்துப்பேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம்மா. அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கும் அவனுக்கும் எந்த சண்டையும் வராது. சண்டை வந்தாலும் நானே போயிட்டு அவன் காலில் விழுந்துடுறேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம கிம்முடைய அம்மா, அதாவது இப்போதைக்கு நம்ம கிம் அண்ட் டேவுடைய அம்மா கிட்ட வந்து சொல்ல, இப்போது நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி ஷையாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிம்மை பார்க்க, கிம் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலோடு இருக்கார். நம்ம அண்ணனே வந்து தம்பியவே வந்து கொல்ல போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலோடு இருந்துகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே கிம் கிட்ட போயிட்டு ஃபேஸில் கையை வச்சுட்டு, இங்கே பாரு கிம், இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு. ஏன்னா உனக்கு தெரியாது அது நான் தான் சொல்லிட்டு, எனக்கும் தெரியாது அது நீ தான் சொல்லிட்டு. அதனால் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அதே மாதிரி இருக்கலாம். நீ கிம்மாயிரு, டேவாக இருப்பேன் ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை அப்படியே அழகாக கொண்டு போக, இப்போ உடனே எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சிரிக்கிறாங்க. அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. நான் ஒன்ஸ் மோர் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். என்னென்னா, லிண்டாவுடைய அம்மா தான் வந்து இப்போ நம்ம கிம்மை அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ கிம்மை அடாப்ட் பண்ணதுனால நம்ம டேவையும் வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம டேக்கும் கிம்முக்கும் வந்து நம்ம லிண்டாவுடைய அம்மா வந்து ஒரு அடாப்ட் பண்ண மதர். ஓகேவாடா? நம்ம லிண்டா தான் வந்து நம்ம கிம்முடைய அம்மாவுக்கு வந்து பயாலஜிக்கல் மதர். பட் நம்ம கிம்முடைய அம்மாவே அவங்கள கொன்னுட்டாங்க. அதாவது லிண்டா வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ அதனால் லிண்டா சாப்டர் அதோடு முடிஞ்சிருச்சு. லியோ சாப்டர் போன எபிசோடோட முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா? இப்போதைக்கு அவங்க வந்து அந்த லேடி வந்து நம்ம கிம்முடைய அடாப்டட் மதர். இப்போ வந்து நம்ம டேவும் சேர்ந்துக்கிட்டான். ஒரு க்யூட் ஃபேமிலிடா. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டும் புரியலைன்னா இன்னொரு வாட்டி அப்படியே வீடியோவை ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. அப்பயும் புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு ப்ரைவேட்டாக தான் சொல்லணுன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக கூட வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைவேட்டாக மீன்ஸ் ஸ்டோரியில் டவுட் இருக்கும்போது வந்து கேளுங்கடா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேடா கண்ணா. அண்ட் ஐம் சாரி லேட் ஆகிடுச்சு. வேலண்டைன்ஸ்க்கு எங்கடி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டவங்கலாம் என்னை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு ஒரு காண்டில் இருப்பீங்க, எனக்கு அது தெரியும். லேட்டாக ஆனாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நான் போடுறேன். போடாமல் இருக்க மாட்டேன். வேலண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா சேனல் ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட்டு வேலண்டைன். அதுக்கே வந்து நான் போடலைன்னா நான் ஒன்றுத்துக்கு லைக் இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்டா. ஓகேவா? லேட்டாக தான் ஆகிடுச்சி, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா. நான் ஒரு 1 to 2 டேஸில் வந்து நான் வேலண்டைன்ஸ்க்காக அழகாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்குது, அதை பாருங்கள். ஓகேவா? மறந்துடாதீங்க.